காமாக்கியா தேவிக்கும் நரகாசுரனுக்கும் இடையில இருக்க தூரத்தை கடக்கிறதுக்காக அவன் கல்லெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறதோட போன எபிசோட் முடிச்சிடணும். இன்னைக்கு எபிசோட்ல அவத்துக்குள்ள அந்த பக்கம் போகணும் அப்படிங்கிறனால வேகமா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கான். அவன் பண்றது எல்லாத்தையும் பொறுமையா பார்த்துட்டு இருந்த காமாக்கியா தேவி பக்கத்துல திரும்பி பாக்குறாங்க. அங்க ஒரு சேவல் கூவிட்டே வெளியே வருது சந்நிதியில இருந்து. இது எதையுமே கவனிக்காம கல்லை மட்டும் எடுத்து வச்சிட்டு இருக்க நரகாசுரனுக்கு சேவல் கூவுற சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா காமாக்கியா தேவி அந்த சேவலை தன்னோட கைகளை வச்சுட்டு இருக்காங்க. விடிஞ்சதுனால அவனுக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்துல அவங்க பார்த்துட்டு இருக்க பைரவரும் லட்சுமியை சந்தோஷமா பார்க்க நரகாசன் அவங்க அப்பா வந்து அதிர்ச்சியில பார்த்துட்டு இருக்காங்க. நரகாசன் கோவமா இதனால ஏத்துக்க முடியாது, இது ஏதோ சூழ்ச்சி அப்படின்னு கத்துறான். அங்க கைலாயத்துல எல்லாரும் இதை ஆனந்தமா பார்த்துட்டு இருக்காங்க. சிவன் அதை பார்த்துட்டு அகந்தையினால கொடுமை பண்ணிட்டு இருந்த நரகாசுரனை காமாக்கியா தேவி எப்படியும் அழிச்சிருவா. இது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு பெரிய பாடம். தீய எண்ணத்தோட யாருக்காவது பேராசை உருவாச்சு அப்படின்னா அந்த ஆசை நிறைவேறாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க நரகாசுரன் கோவமா காமாக்கியா தேவி கிட்ட என் கூட விளையாடுறியா, இப்ப நான் என்ன பண்றேன் பாரு, நீ செஞ்ச சூழ்ச்சிக்கான தண்டனை உனக்கு கிடைச்சே தரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. காமாக்கியா தேவி சொல்றாங்க, சூழ்ச்சி அப்படிங்கிறது நீ மகாதேவர் கிட்ட பண்ணல, அதுதான் பக்தியால மயக்கி அவர்கிட்ட வரத்தெல்லாம் வாங்கினல, அதுதான் சூழ்ச்சி. சூழ்ச்சிங்கிறது நீ தவங்கிற பேர்ல ஒண்ணு பண்ண இல்லையா, அதுதான் சூழ்ச்சி. ஏன்னா நீ பண்ணது தவமே கிடையாது. உன் மனதில் இருக்கிற ஆசை ரொம்ப கீழ்த்தரமானது. அதனால உன் அழிவினால இன்னைக்கு உனக்கும் சரி இந்த பிரபஞ்சத்துக்கும் சரி ஒரு பாடமா இருக்கும். ஆசை நிறைவேறணும் அப்படின்னா மனசுல தூய்மையான எண்ணம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு உபதேசம் சொல்லிட்டு இருக்க. நரகாசுரன் உடனே உன் அழிவு தான் இப்ப எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசையும் எண்ணமும் அப்படின்ட்டு அவனோட ஆயுதத்தை எடுக்க. அதுக்கு முன்னாடி பைரவர் கூட அவனோட ஆட்கள் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அவர் எல்லாரையும் சமாளிச்சுட்டு இருக்க. இங்க கார்த்திகேயன் சொல்றாரு, இப்ப நம்ம எல்லாரும் அங்க போய் ஆகணும், நிறைய அசுரர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு சிவன் சொல்றாரு, நம்ம அங்க போக வேண்டிய அவசியம் இல்ல, ஏன்னா இது எல்லாத்துக்கும் மேல அங்க ஒரு பெண் சக்தி இருக்கு. காமாக்கியா தேவி எல்லா விஷயத்தையும் அங்க எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருவா அப்படிங்கிறாரு. காமாக்கியா தேவியும் அவங்களுடைய சக்தினால அங்க இருக்க எல்லா பெண்களையும் மாயையிலிருந்து மீட்கிறாங்க. அந்த பெண்கள் கைகள்ல ஆயுதம் கிடைக்க அவங்களுமே அந்த அசுரர்களை எடுத்து போரிட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து இவனோட அடிமையா இருந்தாங்க இல்லையா சில பெண்கள், அவங்க வர அவங்களையும் காமாக்கியா தேவி வீழ்த்த. அப்பதான் நரகாசனுக்கு புரியுது. அவன் கேக்குறான், அப்போ உன்னோட சக்தினால 16,000 பெண்களையும் கட்டுப்படுத்த முடியும் இல்லையா? சரி, ஆனா நான் ஒரே ஒரு பெண் மேலதான் என்னோட சக்தியை பிரயோகிக்க போறேன், அதனால எல்லாமே முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு லட்சுமி நோக்கி போக அவனை தடுத்து நிறுத்துற பைரவர், உனக்கு இந்த குற்றத்துக்கான தண்டனை நிச்சயமா கிடைக்கும், ஆயுதத்தை வரவழைச்சு இன்னைக்கு உனக்கான முடிவை நானே வரவழைக்கிறேன் அப்படின்னு ஆயுதத்தால அவனை வெட்ட போக காமாக்கியா தேவி வேண்டாம் தடுத்து நிறுத்துறாங்க. இவனோட மரணம் உன்னோட கையால் நடக்க கூடாது அப்படின்னு அவங்க சொல்லவும் பைரவர் அங்க இருந்து கிளம்புறாரு. காமாக்கியா தேவி நரகாசுரன் கிட்ட, நீ பெண்களை ரொம்ப அவமானப்படுத்திருக்கு, ஒரு இறைவியே உனக்கு கைதியாக்கி வச்சிருக்க, அது மட்டும் இல்லாம உனக்கு கிடைச்ச வரத்தை வச்சு எல்லா பெண்களையும் உன்னோட அடிமையாகவும் ஆக்கி வச்சிருக்க, பெண்ணை ஒரு சாதாரண பொருளா நினைச்சிட்டா அவங்க எல்லாரையும் போக பொருளாவும் மாத்தி வச்சிருக்க, அவங்களுக்கு எவ்வளவு அக்கிரம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டு, அதனால உன்னோட அழிவு கூட ஒரு பெண்ணால தான் நடக்கணும், அந்த பெண்ணும் நான் தான் அப்படின்னு சொல்ல இவன் சொல்றான், நான் வாங்கின வரம் உனக்கு தெரியும் இல்ல, ஆனா முழுசா தெரியாது போல இருக்கு, நான் 5 வரங்கள் வாங்கியிருக்கேன் மகாதேவர் கிட்ட இருந்து, உன்னால என்னை கொல்ல முடியாது அப்படிங்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.